இன்றைக்கு திராவிடத்தினால்தான் நாம் உயர்ந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் பெண்களின் கூந்தலுக்கு மனம் இருக்கிறதா இல்லையா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பெண்களின் கையில் இருக்கிற கரண்டியை பிடுங்கிக் கொண்டு புத்தகத்தை கொடுங்கள் என்று சொன்னார் பெரியார். இன்றைக்கு அதனுடைய இது தொடர்ச்சி தான். இன்றைக்கு பெரியாரின் மண்ணில் பெண்கள் இன்றைக்கு மிகப்பெரிய உயர் பதவிகளில் நீதிபதிகளாகவும் இன்னும் பல்வேறு பல துறைகளில் பெண்கள் இன்றைக்கு சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆரியம் பெண்களை எப்படி பார்க்கப்பட்டது? ஒரு அதாவது பிள்ளை பெறும் இயந்திரமாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட இன்றைக்கு 70 ஆண்டுகளாக இந்த திராவிடத்தை இங்கே உயர்த்தி பிடித்து இந்த திராவிடம் என்பது இந்த பெண்களுக்காக எவ்வளவு அடிமையாக நடத்திய ஆரியத்தை இன்றைக்கு தோற்கடித்து இன்றைக்கு இந்த திராவிடம் உயர்ந்திருக்கிறது. அதுபோன்றுதான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு தொடர்ந்து பெண்களுக்கு முன்னுரிமை தருகிறது. அண்ணா, கலைஞர், இன்றைக்கு திராவிட மாடல் அரசு நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பெண்களை ஏன் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்? பெண்கள் படித்தால்தான் அந்த குடும்பத்தில் நல்ல முறையாக அந்த எல்லோரும் அறிவு சார்ந்த மக்களாக மாற முடியும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒருவன் சீமான் என்கிறவர் இன்றைக்கு ஆரிய கடப்பாரை எடுத்துக்கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் சீமானின் அப்பா படிக்கவில்லை, சீமானின் தாத்தா படிக்கவில்லை. ஆனால் சீமான் படிப்பதற்கு திராவிட மாடல் தான் காரணம். இன்றைக்கு சீமான் வயிறு வளர்ப்பதற்காக பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுகிறான். இதெல்லாம் இப்படிப்பட்ட அடிவருடிகள் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்ஸின் அடிவருடிகளாக நிறைய பேர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரியாரை எவன் திட்டுகிறானோ, எவன் பெரியாரை அசிங்கமாக பேசுகிறானோ அவன் இந்த மண்ணுக்கு செய்கிற, பெரியாருக்கு செய்கிற, அம்பேத்கருக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். அவன் வயிறு வளர்த்துவதற்காக பெரியாரையும் அம்பேத்கரையும் இழிவுபடுத்தி பேசுகிறான். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிர்ப்பு பிஜேபி அரசு மிகப்பெரிய கடினமான இந்த தமிழ்நாட்டுக்கு நிதி சுமையை தருகிறார்கள். இன்றைய புதிய கல்விக் கொள்கை என்று இன்றைக்கு கொண்டு வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலத்தில் குஜராத் மற்றும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இந்த புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தியதாலே 65 லட்சம் பேர் இன்றைக்கு கல்வியை இடைநிற்றலாக நின்றிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் அதை கொண்டு வந்து இங்கே சூத்திரனுக்கு எதை வேண்டுமானாலும் கொடுங்கள், கல்வியை தராதே என்று மனு தர்மத்தை இங்கே திணிக்க பார்க்கிறார்கள். அதெல்லாம் நாம் இங்கே பெரியாருடைய கருத்துக்காக, அம்பேத்கருடைய கருத்துக்களையோடு நாம் இங்கே போராடி இதையெல்லாம் வென்றெடுக்கிறோம். இன்றைக்கு திசை காட்டும் திராவிடம் என்றால் இந்த 70 ஆண்டுகள் இந்த திராவிடம் காட்டிய திசையில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. நீங்கள் வட மாநிலங்களில் சென்றால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அவல நிலை. படிப்பறிவு கிடையாது, அங்கே வேலை வாய்ப்புகளுக்கு கிடையாது. அதனால தான் எல்லாம் தமிழ்நாட்டு கொடியேறாங்க. இவன் வந்து நம்மளை விமர்சனம் பண்ணுறதுக்கு எந்தவித தகுதியும் இல்லாதவர். இவன் திராவிட மாடலை விமர்சனம் செய்வதற்கு யோகியதை இல்லாதவர்கள் இங்கே வந்து நம்மளை குறை சொல்லுகிறார்கள். அங்கே மருத்துவம் சரியில்லை, கல்வி இல்லை, வேலை வாய்ப்பில்லை. இத்தனையும் அங்கே வட மாநிலங்களில் அந்த சூழலில் இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் வந்து இங்கே நம்மளையெல்லாம் விமர்சனம் செய்துவிட்டு நீங்கள் படிக்கவில்லை, இவர்கள் தமிழர்கள் மிகவும் அதாவது அசுத்தமானவர்கள், மிகவும் தவறானவர்கள் என்றெல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் இங்கே தமிழன் குஜராத்தில் போய் அங்கே தொழில் செய்தால் அவனுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஆனால் இங்கே திருப்பூரில் தொழில் செய்தால் அவனுக்கு ஜிஎஸ்டி இருக்குது. அது மாதிரி இங்கே தொடர்ந்து தமிழனை நசுக்கப்பட வேண்டும், ஏதாவது ஒரு வழியிலே இவர்களை ஒழிக்கப்பட வேண்டும், ஆரியத்தை உள்ளே புகுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் இந்த பெரியார் மண்ணில் நடக்காது. இந்த பெரியார் அம்பேத்கருடைய கொள்கைகளை நாங்கள் ஏந்தி என்றும் போராடுவோம். எனக்கு பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூடி விரைகிறேன். வணக்கம்.